வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக்கம் வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜனவரி 3ஆம் தேதி மாநில அரசு ஊழியர்களுக்கான புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார். இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநில அரசு ஊழியர்களுக்கு கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% சமமான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 10% ஓய்வூதிய நிதிக்கு பங்களிக்க வேண்டும். நேரத்தில் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்க தேவையான கூடுதல் நிதி தேவையை மாநில அரசு ஏற்கும். ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையாக வருடத்திற்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும். ஓய்வூதியதாரர் இறந்தால் அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிக்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓய்வு பெறும் போது அல்லது பணியின் போது மரணம் ஏற்பட்டால் அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் பணிகாலத்தின் அடிப்படையில் ரூபாய் 25 லட்சத்திற்கும் மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். மேலும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணிக்காலம் இருக்கும் போதே ஓய்வூதியம் பெறும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். சிபிஎஸ் திட்டத்தில் பணியில் சேர்ந்து ஓய்வூதியம் பெறாமல் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்திற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது வெறும் வாய்மொழி அறிவிப்பாக மட்டுமே ஓய்வூதியம் குறித்து அறிவிக்கப்பட்டதாகவும் அரசாணை வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்தது. இதனால் தமிழக அரசு சற்று முன் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது. இதனை அடுத்து தமிழக அரசு தற்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசாணை வெளியிட்டது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் முன் தேதியிட்ட அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது.